ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுவையான முருங்கைக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வெங்காயம் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க, 4 தக்காளி எடுத்துக்கோங்க, அப்புறம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க ரெடியாக. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க, ஒரு குக்கர் எடுத்து வச்சு நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாம் உரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு, 4 தக்காளி, வரமிளகா, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எவ்வளோ பருப்பு தேவைப்படுனா உங்களுக்கு தேவையானவே எடுத்துக்கோங்க. நான் எவ்வளோ போடுறேன்னா நான் 1.5 கப்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் சின்ன கிளாஸில் 1.5 கிளாஸ் போடுறேன். இது எங்களுக்கு தேவையானது. உங்கள் வீட்டில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு. இப்போ வாங்க முருங்கைக்காய் பறிச்சுட்டு வந்து வச்சுக்குவோம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை வந்து ரெடியாக எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோம். இதுவும் எங்கள் வயலில் விளைஞ்சதே தான். இப்போ வாங்க பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பருப்பு வெந்துருச்சு. ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். தனியாக சல்லடியில் அந்த தண்ணி மட்டும் வடித்து எடுத்துக்கிட்டேன் பருப்பு கடையிறதுக்கு. பாருங்கள், அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி. அதை எடுத்து மறுபடியும் பருப்புலேயே நம்ம கொட்டிக்கலாம். இப்போ வந்து பருப்பை ஒரு மத்து எடுத்து அப்படியே கையை நல்லா குத்தி விட்டிங்கன்னா நல்லா மஞ்சிடும். ஏன்னா வந்து நம்ம 3 விசில் போட்டதுனால நல்லா பருப்பு குழஞ்சிருச்சு. ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்க தேவையில்ல. நம்ம பாருங்கள், நல்லாவே மஞ்சிருச்சு. இந்த ஓரளவுக்கு மஞ்சால் போதும். அந்த எடுத்து வச்ச தண்ணியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எப்படி தாளிக்கலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு குண்டா எடுத்து வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து வடகம். உங்கள்கிட்ட வடகம் தான் யூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது கடுகு போட்டுக்கோங்க. வடகம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. பருப்பு குழம்பு, இந்த கீரை குழம்பு இதுக்கெல்லாம் வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் எப்படி செய்கிறதுன்னு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். நல்லா அந்த சூட்லேயே வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருந்ததை எடுத்து சேர்த்துக்கலாம். அந்த முருங்கைக்காய் வதக்கினதுலேயே பருப்பு கடைஞ்சி வச்சுருந்தோமே அதை எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துவிட்டு அப்புறம் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க, ஒரு கொஞ்சமாக. அடுத்து மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து நாங்கள் வீட்டிலே மேக் பண்ணது. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அடுத்து சாம்பார் பொடி ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. அப்புறம் கொதிச்ச வாட்டி நம்ம தேவைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தட்டு போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ வாங்க முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், குழம்புமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம்.